நேற்று ஒருத்தன்ட்ட கிருஷ்ணகிரியில் 10 ரூபீஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டான். நோ அப்படின்னே, தேங்க்ஸ் அப்படின்னு போயிட்டான். அவன் பரவாயில்லைங்க. இன்னொருத்தன், ஐயா வாய் பேச முடியாத ஊமையா 10 ரூபா கொடுங்கன்னு கேட்டான். நான் கொடுத்த பிறகு இது எப்படி அவன் கேட்டா அப்படின்னு யோசிச்சேன். அது ஒரு கலை தானே, நம்மளை எப்படி ஏமாத்திருக்கான் பாருங்க. தெருவிலே ஒருவன் அண்ணாந்து பார்த்து வானத்தை பார்த்து கும்பிட்டு கொண்டிருக்கிறான். பாரதி அவனை பார்த்து கேட்கிறார், ஏனப்பா ஆகாயத்தை பார்த்து கும்பிடுகிறாயே, என்ன விஷயம் என்று கேட்கும் பொழுது, கடவுள் அங்கு இருக்கிறார், அவரை பார்த்து நான் கும்பிடுகிறேன் என்று சொன்னான். கடவுள் ஆகாயத்தில் மட்டும்தான் இருக்கிறாரா, பூமியிலே கடவுள் இல்லையா என்று பாரதி கேட்டபோது அவன் சொன்னான், பூமியிலே இருக்கிற கடவுள் எல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட சிலைகள். நான் மனிதன் படைத்த கடவுளை கும்பிட விரும்பவில்லை, மனிதனை படைத்த கடவுளை கும்பிட விரும்புகிறேன், அது மேலே இருக்கிறது என்று சொன்னான். மனிதனை படைத்த கடவுள். சிவனுக்குள் அண்டத்தை காணலாம், அண்டத்துக்குள் சிவனை காணலாம் என்றது இலக்கியம். ஒரு அண்டாவுக்குள்ளும் சிவனை காணலாம் என்றது கலை. அதனாலதான் அந்த பார்த்து அது அண்டா இது அண்டான்னு கூட வரலாம், சொல்ல முடியாது. 2 அண்டாவும் ஒரே அண்டாதான், ஒரே அண்டாதான். நண்பர்களே, இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த உறுப்புகள் இருக்கிறது அல்லவா, இது எல்லாமே உடலுக்குள் கெட்டு போச்சு, பழுதாயிடுச்சுன்னா யாருக்கு முதல்ல தெரியும்? நமக்கு தான் தெரியும். என்னுடைய இதயம் வலிக்கிறது என்று சொன்னால் நான் போய் டாக்டர்கிட்ட சொல்லணும், என்னுடைய இதயம் வலிக்கிறது அப்படின்னு நான் தான் சொல்லணும். என்னுடைய குடல் கெட்டு போய்விட்டது வலிக்கிறது என்றால் நான் தான் சொல்லணும். என்னுடைய சிறுநீரகம் பழுதுபட்டது என்றால் நான் தான் சொல்லணும். ஆனா என்னுடைய மனம் பழுதாயிடுச்சுன்னா யார் சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். இவன் பைத்தியம் ஆயிட்டான், இவனுடைய நடவடிக்கை சரியில்லை. ஆகவே இந்த மனம் என்பது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு பொருள். கலை என்ன செய்துன்னு பேசுவதற்காக கலை உலகை சார்ந்த, திரையுலகை சார்ந்த, வெள்ளித்திரை, சின்னத்திரை என்று எல்லா திரைகளிலும் கோலோச்சு கொண்டிருக்கின்ற இயக்குனர் பத்ரி அவர்கள் வருகிறார். வாங்கய்யா. நண்பர்களே, ஒரு விஷயத்தை இலக்கியம் எப்படி பார்க்கிறது, கலை எப்படி பார்க்கிறது என்பதை சொன்னால் இதை இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். கடவுள் எங்கிருக்கிறார் என்கிற ஒரு கேள்வி வருகிறது. இரண்யன் வதைப்படலத்திலே பிரகலாதனை பார்த்து இரண்யகசிபு கேட்கிறான், கடவுள் எங்கு இருக்கிறார் என்று கேட்கிறான். அப்பொழுது பிரகலாதன் சொல்லுகிறான், சாணினும் உளன் ஓர் தன்மை அணுவினை சத கூறிட்ட கூணிலும் உளன், மா மேரு குன்றினும் உளன், இங்கு நின்ற தூணிலும் உளன், நீ சொன்ன சொல்லிலும் உளன் என்று சொல்லுகிறான். இதை படித்த பாரதி இதை சிந்தித்துக் கொண்டே நடந்து போய் கொண்டிருக்கிறான். அப்பொழுது தெருவிலே ஒருவன் அண்ணாந்து பார்த்து வானத்தை பார்த்து கும்பிட்டு கொண்டிருக்கிறான். பாரதி அவனை பார்த்து கேட்கிறார், ஏனப்பா ஆகாயத்தை பார்த்து கும்பிடுகிறாயே, என்ன விஷயம் என்று கேட்கும் பொழுது, கடவுள் அங்கு இருக்கிறார், அவரை பார்த்து நான் கும்பிடுகிறேன் என்று சொன்னான். கடவுள் ஆகாயத்தில் மட்டும்தான் இருக்கிறாரா, பூமியிலே கடவுள் இல்லையா என்று பாரதி கேட்டபோது அவன் சொன்னான், பூமியிலே இருக்கிற கடவுள் எல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட சிலைகள். நான் மனிதன் படைத்த கடவுளை கும்பிட விரும்பவில்லை, மனிதனை படைத்த கடவுளை கும்பிட விரும்புகிறேன், அது மேலே இருக்கிறது என்று சொன்னான். மனிதனை படைத்த கடவுள். எதிரே இருக்கிறவன் விஷயம் உள்ளவன் என்று பாரதிக்கு புரிந்து விட்டது. அவன் கேட்கிறான், அப்பா இவ்வளவு விஷய ஞானத்தோடு பேசுகிறாயே, நீ யார் என்று கேட்ட பொழுது அவன் பாரதியை பார்த்து சொல்லுகிறான், உன்னுடைய சீடன் என்று வைத்துக் கொள்ளேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அவனுக்காக இன்ஸ்டன்டாக ஒரு கவிதை சொல்லுகிறார் பாரதி, கேளப்பா சீடனே, கழுதையினை கீழான பன்றியினை தேலை கண்டு தாளை பார்த்து இருகரமும் சிறமேல் கூப்பி சங்கரா சங்கரா வென்றே பணிதல் வேண்டும், கூலத்தை மலத்தினையும் வணங்கல் வேண்டும், கூடி நின்ற பொருள் அனைத்தின் கூட்டம் தெய்வம், நீளத்தான் இதை தெளிவாய் விரித்து சொல்வேன், விண் மட்டும் கடவுள் அன்று மண்ணும் அக்தே. இது இலக்கியம் நமக்கு காட்டுகிற கடவுள். இப்பொழுது கலை நமக்கு காட்டுகிற கடவுளை நான் சொல்லுகிறேன். அருணாச்சலம் என்று ஒரு திரைப்படம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். என் குருநாதர் மதிப்பிற்குரிய இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் இயக்கிய படம். அந்த திரைப்படத்தினுடைய ஒரு முகப்பிலே ஹீரோவினுடைய அறிமுக பாடலாக ஒரு பாடல் வேண்டும் என்று அந்த கம்போசிங், சினிமா ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடியே கம்போசிங்கில் டிசைட் பண்ணுவோம். அப்போ ரஜினி சாரை பார்த்து, சூப்பர் ஸ்டாரை பார்த்து எங்கள் இயக்குனர் சொன்னார், சார் நீங்கள் ஃபேன்ஸை பார்த்து பாடுற மாதிரி, உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் பாடுகிற மாதிரி பாடல் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் அப்படி ஒரு பாடல் முகப்பு பாடலாம் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங் என்று டிசைட் பண்ணி, அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, அன்னை தமிழ் நாட்டிலே நான் அனைவருக்கும் சொந்தம்டா என்ற பாடல் பதிவு செய்யப்பட்டாகிவிட்டது. இப்போ அந்த பாடலை படப்பிடிப்பு செய்வதற்காக நாங்கள்லாம் கொடக்குழுவோடு மைசூருக்கு போயிட்டோம். மறுநாள் 100 டான்சர்ஸ் சொல்லியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு.
எல்லாருமே தயாராக இருக்கிறார்கள். இந்த பாடல் என்ன பாடல்? நாம் டிஸ்கஷன்ல என்ன முடிவு பண்ணோம்? பதிவு பண்ணும்போது என்ன முடிவு பண்ணோம்? கதாநாயகன் தன்னுடைய ரசிகர்களை பார்த்து பாடுகிற பாடல். அப்ப என்ன பண்ணணும்? கதாநாயகன் கேமராவை பார்த்து பாட வேண்டும். இதுதான் சிச்சுவேஷன். ரஜினி சார் வந்து சொன்னார், டைரக்டரை கூப்பிட்டு சொல்றாரு, வரிகள் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. என் கண்ணிரண்டை காப்பாற்றும் கண்ணிமையும் நீதான், என் தோள்களிலே முழுபலமாய் உள்ளவனும் நீதான், என் நெஞ்சினிலே வாழ்ந்து வரும் தைரியமும் நீதான், என் சொல்லிலே குடியிருக்கும் சத்தியமும் நீதான், என் உயிராய் வந்தவனே என் உயிரும் நீதான், என் இதயத்தில் துடிதுடிக்கும் இருதயமும் நீதான், என் எண்ணம் போல் வெற்றி பெற வைப்பவனும் நீதான், என் இறுதி வரை கூட வரும் கூட்டணியும் நீதான் என்று இருக்கு. இது எல்லாமே நான் ரசிகனை பார்த்து பாடினால் ரசிகர்களுக்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரி, ரசிகர்களை ஒரு மனித சுத்தி செய்வது போல் இருக்கிறது. அதனால நான் சாமியை பார்த்து பாடுற மாதிரி மாத்திருக்கேன்ட்டு போயிட்டார். நாங்க படப்பிடிப்பு வைத்திருக்கிற இடம் ஒரு கோவில் வளாகத்துக்கு வெளியே. ஒரு 200 டான்சர்ஸ் வச்சாச்சு, ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் சொல்லியாச்சு. அந்த இடத்துல எங்க கொண்டு போய் சாமியை வைக்கிறது? நாங்க உதவி இயக்குனர்கள் எல்லாம் மண்டையை பீத்துக் கொண்டிருக்கிறோம். கலை இயக்குனர் ஜிகே அவரிடம் கூப்பிட்டு சொல்லியாச்சு, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நாளைக்கு ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு சிவன் வந்தாகணும்னாச்சு. இவர் ஆள் உயரத்துக்கு சிவனை எங்க கொண்டு வருது? அதுவும் ஒரே ராத்திரியில் ஒரு சிவனை எப்படி உருவாக்க முடியும்? மாணிக்க வாசகரா, திருநாவுக்கரசரா, உடனே வானா வரது, சுந்தரரா, சிவன் வானா வரதுக்கு? இவர் ஒரு சாதாரண ஆர்ட் டைரக்டர் ஜிகே. இவர் என்ன பண்ணிட்டாரு? தன்னிடம் இருக்கிற பிளைவுட் பலகைகளை எல்லாம் வைத்து ஒரு ஆவுடை என்று சொல்லப்படுகிற அந்த சிவனுக்கான இருப்பிடமான அந்த பலகையை ரெடி பண்ணிட்டார். சதுரமா ரெடி பண்ணிட்டார். அதெல்லாமே தண்ணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சிவலிங்கத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரஜினி சார் ஹோட்டல்ல இருந்து கிளம்பிட்டாரு, கேரவனுக்கு வந்துட்டாரு, மேக்கப் போட்டுட்டு இருக்கிறாரு. சிவன் இன்னும் தயாராகல, ரஜினி தயாராயிட்டாரு. இப்ப வெளியில வந்த உடனே ரஜினி சார் கேட்பாரு, சிவன் எங்க? சிவனை பார்த்து நான் இந்த பாடல் வரிகளை பாட வேண்டும் என்று கேட்பார். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஜிகே அப்படியே நடந்துகிட்டே இருக்கும் பொழுது ப்ரொடக்ஷன்ல எல்லாருக்கும் டீ போடுவதற்காக, உண்மை சம்பவம் இது, டீ போடுவதற்காக ஒருத்தன் ஒரு 150 லிட்டர் பால் வாங்கிட்டு ஒரு தூக்கல் எடுத்துட்டு போனான். ஒரு அண்டால அப்படி தூக்கல் எடுத்துட்டு போனா அந்த தூக்க பார்த்தாரு, அதை கவுத்து போட்டா சிவலிங்கம் மாதிரி இருக்கும்னு ஜிகேக்கு தோணுச்சு. சடார்னு அவனை பிடிச்சாரு, பாஞ்சு அந்த தூக்க பிடிச்சி அண்டாவை பிடிச்சி கவுத்தாரு. கருப்பு பெயிண்ட் அடிச்சாரு. அந்த பிளாஸ்டிக் அவர் பிளைவுட்ல பண்ணதுக்கு மேல அதை போட்டு கருப்பு பெயிண்ட் அடிச்சாரு. இதுதான் சிவலிங்கம், தயவு செய்து ரஜினி சார் இந்த உண்மையை யாரும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி அந்த கருப்பு சிவலிங்கத்துக்கு விபூதி பட்டையெல்லாம் அடிச்சு பாட்டு எடுத்து முடிச்சாச்சு. சிவனுக்குள் அண்டத்தை காணலாம், அண்டத்துக்குள் சிவனை காணலாம் என்றது இலக்கியம். ஒரு அண்டாவுக்குள்ளும் சிவனை காணலாம் என்றது கலை. அதனாலதான் அந்த பார்த்து அது அண்டா இது அண்டான்னு கூட வரலாம், சொல்ல முடியாது. 2 அண்டாவும் ஒரே அண்டாதான். நண்பர்களே, மனம் என்பது என்ன என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். பெட்டை கோழிக்கு கட்டுச்சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? அது 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா? வளர்த்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா. மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்று சொன்னார். இந்த மனம் என்ற ஒன்றுதான் நம்மை இத்தனை நாட்களாக பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, ஜெயகாந்தன் ஒரு இடத்திலே ரொம்ப அழகாக சொல்லுவார், மனம் என்கின்ற கடலை கடைந்தால் அமுதமும் வரலாம், விஷமும் வரலாம், உஷாராயிருங்கள் என்பார். இந்த மனம் என்கிற கடலை நீங்கள் கடையும் போது எது வேண்டுமானாலும் வரலாம். நடுவர் அவர்கள் முன்னுரையிலே சொல்லும் பொழுது சொன்னார், மனம் என்பது நமது கண்ணுக்கு தெரியாமல் உடலுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். நண்பர்களே, கண்ணுக்கு தெரிகிற வெளியிலே இருக்கிற உறுப்புகள் எல்லாம் என்ன பணியை செய்யும் என்பது நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். கை தூக்கும், கண் பார்க்கும், மூக்கு சுவாசிக்கும், கால் நடக்கும், இதெல்லாம் என்னென்ன பண்ணும்னு தெரியும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அவயங்களுக்கும் அதே போல பணிகள் உண்டு. இந்த இதயம் இருக்கிறதே, இந்த இதயம் அது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கெட்ட ரத்தத்தை வெளியேற்றி நல்ல ரத்தத்தை உடல் உறுப்புகளுக்கு அனுப்ப வேண்டும். இந்த நுரையீரல் இருக்கிறதே, அது என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? ஆக்சிஜன் என்கின்ற நல்ல காற்றை உடலுக்கு அனுப்பி கார்பன் டை ஆக்சைடு என்கின்ற கெட்ட காற்றை வெளியே அனுப்ப வேண்டும். இதே போலத்தான் குடல் உடலுக்கு தேவையான சக்தியை உணவிலிருந்து எடுத்துக்கொண்டு கெட்டதை வெளியேற்ற வேண்டும். சிறுநீரகமும் அதேதான், நல்ல தண்ணீரை எடுத்துக்கொண்டு கெட்ட நீரை வெளியேற்ற வேண்டும். அப்படியானால் கண்ணுக்கு தெரியாத அந்த மனத்தினுடைய வேலை என்ன? நல்லவற்றை எடுத்துக்கொண்டு கெட்டவற்றை வெளியே அனுப்ப வேண்டும். செய்கிறதா? இந்த மனம் அதை செய்கிறதா? என்னைக்காவது அது நல்ல விஷயத்தை உள்ள வச்சுக்கிட்டு கெட்டதை வெளியில் அனுப்பிச்சிருக்கா? கெட்டதை தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நண்பர்களே, இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த உறுப்புகள் இருக்கிறது அல்லவா, இது எல்லாமே உடலுக்குள் கெட்டு போச்சு, பழுதாயிடுச்சுன்னா யாருக்கு முதல்ல தெரியும்? நமக்கு தான் தெரியும். என்னுடைய இதயம் வலிக்கிறது என்று சொன்னால் நான் போய் டாக்டர்கிட்ட சொல்லணும், என்னுடைய இதயம் வலிக்கிறது அப்படின்னு நான் தான் சொல்லணும். என்னுடைய குடல் கெட்டு போய்விட்டது வலிக்கிறது என்றால் நான் தான் சொல்லணும். என்னுடைய சிறுநீரகம் பழுதுபட்டது என்றால் நான் தான் சொல்லணும். ஆனா என்னுடைய மனம் பழுதாயிடுச்சுன்னா யார் சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். இவன் பைத்தியம் ஆயிட்டான்,
இவனுடைய நடவடிக்கை சரியில்லை, இவன் மனநிலை பிறந்து நடந்து கொண்டிருக்கிறான், இவனுடைய நடவடிக்கைகள் ஒரு மாதிரி இருக்கிறது, இவனை கொஞ்சம் கவனிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த மனம் என்பது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு பொருள். அதை இன்னொரு சிக்கலான இலக்கியம் எப்படி மேம்படுத்த முடியும் என்பதுதான் என் கேள்வி. ஒரு கலை இலக்கியத்தை, கலை ஒரு மனதை மென்மைப்படுத்தும். இலக்கியம் எப்பொழுதுமே ஒரு வாசகனை உருவாக்கும், கலை ஒரு ரசிகனை உருவாக்கும். வாசகன் என்பவன் அவன் எனக்கு ஒரு படித்து முடித்த உடனே எனக்கு இது தெரியுங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துடுறான். பாலகுமாரன் ஒரு சிறுகதையில் மிக அழகா சொல்லுவார். ஒரு ஊர்ல இருந்து வந்த ஒரு பையன் இந்த ஊர்ல இங்க தங்கி இருப்பான், இங்க சென்னைக்கு வருவான். சென்னைக்கு வந்த உடனே ஒரு வயசான ஒரு டிரைவிங் லைசன்ஸ் ஸ்கூல் வச்சிருக்கிற ஒருத்தர்கிட்ட வேலைக்கு சேருவான். முதல் ஒரு 10 நாள் வண்டி எல்லாம் துடைப்பான். 11வது நாள் நான் வண்டி கத்துக்கிட்டமான்னு கேட்பான். பெரியவர் அவனுக்கு மதிச்சு வண்டி கத்து கொடுப்பாரு. ஒரு 4-5 நாள் வண்டி ஓட்டின உடனே அவர் அந்த பெரியவனை பார்த்து கேட்பார், ஐயா நான் நல்லா வண்டி ஓட்டினா அப்படின்னு கேட்பான். அப்ப அந்த பெரியவர் சொல்வது போல பாலகுமாரன் எழுதியிருப்பார், இந்த கேள்வி கேட்கிற வரைக்கும் நன்றாக ஓட்டினாய். அந்த பையன் பார்ப்பான், என்ன புரியலையா ஐயா, எனக்கு புரியலையேன்னுவான். எப்ப ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுங்கிற எண்ணம் உனக்கு வந்து விட்டதோ அப்பொழுதுதான் நீ தவறு செய்ய தொடங்குகிறாய். இது தெரியுமா தெரியாதா என்கின்ற ஒரு பயம் இருக்கும் பொழுது நீ அதை சரியாக செய்கிறாய். இது எனக்கு தெரியும் என்கிற எண்ணம் வந்தவுடன் நீ அதை சரியாக செய்கிறாய் என்ற ஆணவம் உனக்கு வந்து விடுகிறது என்றால், இந்த ஆணவத்தை இலக்கியம் படிக்கிற வாசகனுக்கு கொடுத்து விடுகிறது. நான் மற்றவர்களிடமிருந்து மேம்பட்டவன் என்கின்ற ஒரு எண்ணத்தை வாசகனுக்கு தோற்றுவிக்கிறது. அப்படி இருக்கிற ஒரு விஷயம் எப்படி உன்னதமான ஒரு மனிதனை உருவாக்க முடியும்? ஆஸ்கார் வைல்ட் என்கிற ஒரு ஐரிஷ் கவிஞன், நாடக ஆசிரியன். அவன் ஐரிஷ் இலக்கியத்திலே பல சாதனைகளை படித்தவன், மாபெரும் எழுத்தாளன், இலக்கியவாதினே வச்சுக்கோங்களேன். அவனிடத்துல ஒரு நிருபர் போய் கேட்கிறார், ஐயா உலகத்தினுடைய இலக்கியத்தில் தலை சிறந்த 100 நூல்களை நீங்கள் பட்டியலிட்டு கொடுங்கள் என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், ஆஸ்கார் வைல்ட் சொல்கிறான், என்னால் அது எப்படி முடியும், நான் 12 நூல்கள் தானே எழுதி இருக்கிறேன், நான் எழுதுறதே 12 தான். அப்படின்னா இவன் எழுதுனதை தாண்டி இன்னொன்னு இலக்கியம் இல்லைன்னு இவன் நினைக்கிறான். இந்த மனப்பான்மையை இலக்கியம் உங்களுக்கு கொடுக்கும். அதனாலதான் இலக்கியம் ஒரு வாசகன் கையில் தராசை கொடுத்துருது. இது நல்ல இலக்கியம், இது கெட்ட இலக்கியம் என்று பிரித்து பார்க்க சொல்லுகிறது. சுந்தர ராமசாமி வேடிக்கையாக சொல்லுவார், இப்பொழுது சில வாசகர்கள் எங்களுக்கு சில கவிதைகள் புரிவதில்லை என்று சொல்லுகிறார்கள். சில வாசகர்கள் எங்களுக்கு சில கவிதைகள் புரிவதில்லை என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு வருத்தம் எல்லாம் அந்த கவிதை அவர்களுக்கு புரியவில்லை என்பது அல்ல, அந்த கவிதை வேறு யாரோ சிலருக்கு புரிந்து விடுகிறதே என்பதுதான் அவர்களுடைய வருத்தம்னாரு. இதுதான் இலக்கியம் படிக்கிறவனுக்கு. எனக்கு புரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு புரிந்து அந்த இலக்கியத்தினுடைய நயத்தை நீங்கள் எடுத்து சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால், அந்த நயத்தை வியந்து பாராட்டுவதை விட எனக்கு இது தெரியாம போச்சேங்கிற ஒரு காம்ப்ளெக்சிட்டி, ஒரு குழு மனப்பான்மையை இலக்கியம் உருவாக்குகிறது. கலைக்கு அது கிடையாது. ஏன் கிடையாது? இந்த ஆஸ்கார் வைல்ட் சொன்னதை போல இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் உங்களுக்கு. அக்பருடைய அரசவையிலே தான்சேன் என்று ஒரு பாடகன் இருந்தான், மிகச்சிறந்த பாடகன். அக்பர் பாடினார்னா அப்படியே மெய் மறந்து உட்கார்ந்துருவாரு. அந்த தான்சேன் பாடி தண்ணீரில் விளக்கெரிய வைத்தவன் தான்சேன். அப்படின்னா எவ்வளவு பெரிய மிகச்சிறந்த பாடகனா இருப்பான்னு பாத்துக்கங்க. ஒரு நாள் விளையாட்டா அக்பர் கேட்கிறார், தான்சேன் நீ இவ்வளவு மிகச்சிறந்த பாடல்களை கேட்கிறாய், என்னுடைய மன கவலையெல்லாம் மறைய வேண்டும், என்னுடைய மனம் மேன்மைப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் உன்னுடைய பாட்டை கேட்கிறேன். ஒருவேளை உனக்கு கவலை வந்தால் நீ யாருடைய பாட்டை கேட்பாய்? தான்சேன் ஒரு கணமும் யோசிக்கவே இல்லை. அவன் சொன்னான், என்னுடைய குரு ஹரிதாஸ் இருக்கிறார், அவர் பாடுகிற போது நான் கேட்டால் போதும், என்னுடைய அத்தனை கவலைகளும் மறந்துவிடும். அக்பர் ராஜா இல்லையா, கூப்பிடணும் ஹரிதாச, நாளைக்கே நம்ம அரச சபையில் பாட சொல்லுன்னு உடனே தான்சேன் சொன்னார், அவர் அப்படியெல்லாம் வரமாட்டார், அவர் பாடுகிற இடத்திற்கு தான் நாம் போய் கேட்க வேண்டும் என்றான். மறுநாள் அக்பர் புறப்பட்டு போகிறார். ஒரு கங்கை நதிக்கரையிலே ஒரு இடத்திலே அந்த ஹரிதாஸ் என்கிற தான்சேனுடைய குரு ஒரு பிச்சைக்காரனை போல பிச்சைக்காரர்களோடு பிச்சைக்காரனாக உட்கார்ந்து இருக்கிறான். அக்பர் போகிறார், தான்சேன் போகிறார். அக்பர் சொல்லுகிறார் தான்சேனிடம், அவனை பாடச் சொல் என்கிறார். அவருக்காக மூடு வரும்போது அவர் பாடுவார், அதுவரை நீ மூடிக்கொண்டு உட்கார் என்று சொல்கிறான். நேரம் போய்கொண்டிருக்கிறது, நிமிடங்கள் மணித்துளிகள் போகிறது, பல மணி நேரம் ஆகிறது. திடீரென்று ஹரிதாஸ் பாடத் தொடங்குகிறார். ஹரிதாஸ் தன்னை பறந்து மெய்மறந்து பாடுகிறார். அக்பர் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். கதறி அழுது விட்டு தான்சேனை பார்த்து பாடுகிறார். தான்சேனை பார்த்து கேட்கிறார், தான்சேன் இதுவரை உலகத்தில் உள்ள மிகச்சிறந்த பாடகன் நீ என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், ஆனால் இந்த ஹரிதாஸ் பாடும்பொழுது எனக்கு வேற ஏதோ ஒன்று செய்கிறதே, ஏன் இந்த வித்தியாசம் ஏன் என்று சொல்லுகிற போது தான்சேன் சொன்னான், அக்பர் அவர்களே, நான் ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் என்பதற்காக பாடுகிறேன், அவர் ஏதோ ஒன்றை அடைந்ததனால் பாடுகிறார் என்று சொன்னார். கலை அப்படித்தான் உங்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை கலை உங்களுக்கு கொடுக்கும்.
நண்பர்களே, பாரதி சொன்னான், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம் என்று சொன்னான். அவன் நல்ல ஆயுதம் செய்வோம் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் தெரியும் அவனுக்கு ஆயுதத்திலே நல்ல ஆயுதம் கிடையாது என்று. நல்ல காகிதம் செய்வோம் என்று ஏன் சொன்னான்? காகிதத்திலே கெட்ட காகிதங்கள் கூட சில நேரம் கெட்ட இலக்கியங்கள் என்ற பெயரிலே வந்துவிடும். அதனால் நல்ல காகிதங்களை செய்வோம் என்று சொன்னான். அதே பாரதி தான் சொன்னான், இந்த கலைகளை, மெத்த கலைகள் எல்லாம் மேற்கிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது, அந்த மேன்மை தமிழ் மொழிக்கு இல்லை, அந்த மேன்மை கலைகள் தமிழினில் இல்லை என்று அந்த பேதை சொன்னான் என்று சொன்னான். ஒரு நீலகண்ட சாஸ்திரி சொன்னான் என்று பெயரை சொல்லவில்லை பாரதி, என்று அந்த பேதை சொன்னான். அந்த மேன்மை கலைகள் தமிழினில் இல்லை, மெல்ல தமிழினி சாகும் என்று அந்த பேதை சொன்னான் என்று சொன்னான். ஏன் தெரியுமா? பாரதிக்கு தெரிந்திருந்தது, இது போன்ற பேதைகள் எதிர்காலத்திலும் எல்லா காலத்திலும் வருவார்கள், தமிழ் மொழிக்கு அந்த வலிமை இல்லை என்று சொல்லுவார்கள் என்று. அதனால் தான் அவனை பேதை என்று சொன்னான். அண்ணன் பிரகாசம் அவர்கள் நேற்று ஒரு குறுஞ்செய்தி அளித்திருந்தார். நீங்கள் கொஞ்சம் அரசியல் சமயம் சார்ந்த கருத்துக்களை பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் என்றார். அதை மீறி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். நண்பர்களே, நமது தமிழ் இருக்கிறதே, அது மும்மொழி கொள்கையோடு தான் இருக்கிற மொழி. இன்று நேற்றல்ல, கல் தோன்றி முந்தோன்றா காலத்தே நம்மிடம் மும்மொழி கொள்கை இருக்கிறது. அதனால் தான் இயல்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று 3 தமிழாக, மும்மொழியாக, மும்மொழி கொள்கையோடு நாம் இங்கே இருக்கிறோம். இங்கே கலைகள் இல்லை என்று யார் சொல்ல முடியும்? இலக்கியம் மட்டும் போதும் என்று நினைத்திருந்தால், ஒரு மனித மனத்தை மேம்படுத்த போதும் என்று நினைத்திருந்தால் இயற்றமிழோடு நின்றிருக்க வேண்டும். இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று 2 தமிழ் எக்ஸ்ட்ராவாக வந்த பொழுதே இது கலைகளால் மேம்படுத்தப்பட வேண்டிய விஷயம் என்று தெரிகிறது. கலை ஒருவனை என்ன செய்யும் என்பதற்கு 2 எடுத்துக்காட்டுகளை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். உறையூரிலே டி.எம். காதர் பாஷா என்று ஒருவர் இருந்தார். ஹார்மோனிய சக்கரவர்த்தி என்று அவருக்கு பெயர். ஹார்மோனிய சக்கரவர்த்தி டி.எம். காதர் பாஷா என்றால் அத்தனை பிரபலம். நான் சொல்வது வெள்ளக்காரங்காலத்தில். வி.கே. ராமசாமி எனது கலைப்பயணம் என்று தன்னுடைய சுயசரிதியை எழுதியிருக்கிறார். அந்த சுயசரிதியிலே ஒரு இடத்துல சொல்லுவார், நாங்கள் ஊர் ஊராக சென்று நாடகம் போடுவோம். அந்த நாடகம் போடும் பொழுது எங்களுக்கு கூட்டம் வரவில்லை என்றால் நாங்கள் டி.எம். காதர் பாஷா அவர்களை பாடுவதற்காக வர சொல்லி கேட்போம். எங்கள் நாடகத்தினுடைய விளம்பரத்திலே நடுவிலே ஹார்மோனிய சக்கரவர்த்தி காதர் பாஷா அவர்களுடைய பாடல் என்று சொன்னால் கூட்டம் வரும். எங்களுடைய கலெக்ஷனில் இருந்து ஒரு சிறு பகுதியை காதர் பாஷா அவர்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லுகிறார். எழுதியிருக்கிறார், வரலாறு இருக்கிறது. அந்த டி.எம். காதர் பாஷா அவர்கள் ஒருவனை கொலை செய்து விட்டார் என்று ஆங்கிலேய அரசாங்கம் அவரை கைது செய்கிறது. ஆங்கிலேய நீதிபதி அவருக்கு தூக்கு தண்டனை விதித்து விடுகிறார். டி.எம். காதர் பாஷாவை தூக்கிலே போட போகிறார்கள். தூக்கிலே போடுவதற்காக வெள்ளைக்கார அதிகாரிகள் வந்து விட்டார்கள், வெள்ளைக்கார டாக்டர்கள் வந்து விட்டார்கள். தூக்கு கயிறு இருக்கிறது. டி.எம். காதர் பாஷா அவர்களிடம் கேட்கிறார்கள், உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கிறார்கள். டி.எம். காதர் பாஷா சொல்லுகிறான், என்னுடைய நான் ஹார்மோனியத்தை வாசித்துக் கொண்டு ஒரே ஒரு பாடலை பாடிவிட்டு அதற்கு பிறகு என்னுடைய உயிர் போக வேண்டும் என்று சொல்லுகிறான். டி.எம். காதர் பாஷாவின் ஹார்மோனியம் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. டி.எம். காதர் பாஷா அந்த ஹார்மோனியத்தை வாசித்துக் கொண்டே பாடுகிறார். அந்த பாட்டு என்ன தெரியுமா? சுருளிமலை மேவுகின்ற சீலா, என் மனம் கவர்ந்த சுப்பிரமணிய வேளா என்கிற பாடல். அந்த பாடலை பிருகாக்களோடும் நயத்தோடும் ஹார்மோனிய சக்கரவர்த்தி டி.எம். காதர் பாஷா வாசித்து பாடிக்கொண்டே இருக்கிறான். கேட்பவர்களுக்கும் அனைவர்களுக்கும் நேரம் போனதே தெரியவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் பாடி முடித்த பின் அவன் சொல்லுகிறான், பாடல் நிறைவு பெற்றது, இப்பொழுது என்னை தூக்கில் போடுங்கள் என்கிறான். தூக்கு போடுவதற்கு மட்டும் சட்டத்திலே ஒரே ஒரு சின்ன இடம் இருக்கிறது. 6 மணிக்கு உங்களை தூக்கில் போட வேண்டும் என்று சொன்னால் 6 மணிக்குத்தான் போட வேண்டும். இவர் பாடலை எல்லோரும் ரசித்து கேட்டதிலே 45 நிமிடங்கள் போனதிலே தூக்கு போடுவதற்கான நேரம் கடந்து ஒரு அரை மணி நேரம் ஆகிவிட்டது. ஆகவே அன்றைக்கு அவரை தூக்கில் போட முடியாது. மறுநாள் நீதிபதி முன்னால் போய் நிறுத்தி மறுபடியும் தூக்கு போடுவதற்கான தேதியை குறித்து கொண்டு வந்த பின்னால் தான் தூக்கு போட வேண்டும். மறுநாள் நீதிபதி முன்னால் போய் நடந்த தவறை சொல்லுகிறார்கள். நீதிபதி அவர்களை பார்த்து கேட்கிறார், வெள்ளைக்கார நீதிபதி, யூ ஃபூல்ஸ், ஒரு அரை மணி நேரத்தை வீணாக்கி இருக்கிறீர்களே, அப்படி என்னடா பாட்டு, அவனை வரந்தீங்க வந்து பாட சொல்ல என்கிறார். நீதிபதி முன்னே மறுபடியும் குற்றவாளி கூண்டிலே அதே காதர் பாஷா, அதே ஹார்மோனிய பெட்டி, அதே சுருளிமலை மேவுகின்ற சீலா, என் மனம் கவர்ந்த சுப்பிரமணிய வேளா. இப்பொழுது 3/4 மணி நேரத்திற்கு பதிலாக 1 மணி நேரம் ரசித்து 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 காதர் பாஷா பாடுகிறார். நீதிபதி கண்ணீர் மல்க கேட்டுவிட்டு அந்த நீதிபதி இப்படி தீர்ப்பெழுதினான், இப்படி மனம் உருகி உருகி பாடுகிற ஒரு கலைஞனால் எந்த காலத்திலும் ஒரு கொலையை செய்திருக்க முடியாது. இவனுக்கு நான் ஆயுள் தண்டனை கொடுக்கிறேன், இவனை தூக்கு தண்டனையில் இருந்து நான் ரத்து செய்கிறேன் என்று சொன்னானாம். இந்த சம்பவம் இருக்கிறது. ஒரு சட்டம் செய்ய முடியாததை, ஒரு சாட்சியம் செய்ய முடியாததை ஒரு கலை. கேட்கிறவன் வெள்ளக்கார நீதிபதி, அவன் கிறிஸ்டியன், பாடுகிறவன் காதர் பாஷா முஸ்லிம், பாடப்படுகிற பாடல் சுப்பிரமணிய வேளா என்று முருகனை பற்றி இந்து மத பாடல். இங்கே மதம் பேசவில்லை, மொழி பேசவில்லை, இசை என்கின்ற ஒரே ஒரு கலை மட்டும் தான் பேசியது. அந்த கலை இழந்த நீதியை மீட்டு தந்தது.
நண்பர்களே, இரண்டாவது ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அன்புராஜா என்கிற ஒரு கைதியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். வீரப்பனுடைய கூட்டாளியாக இருந்து வீரப்பனுடைய கூட்டாளிகளே முதலாக சரணடைந்தவன் அன்புராஜா. வீரப்பன் தான் கூட்டாளிகளோடு சரணடைய வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு இந்த டெஸ்ட் பிட் என்று சொல்வார்களே, இந்த அரசாங்கம் எப்படி நடத்துகிறது என்பதை பார்ப்பதற்காக அன்புராஜாவையும் வெங்கடேஷ் என்கின்ற ஒரு தன்னுடன் இருந்த 2 பையன்களையும் அனுப்பி, நீங்கள் முதலில் போய் சரணடையுங்கள், இந்த அரசாங்கம் உங்களை எப்படி நடத்துகிறது என்பதை பார்த்துவிட்டு நாங்கள் பின்னால் வந்து சரணடைகிறோம் என்று சொல்லுகிறார். அன்புராஜாவும் வெங்கடேஷும் அரசாங்கத்திடம் வந்து சரணடைகிறார்கள். இந்த அரசாங்கம் அவர்களை மிக கேவலமாக நடத்துகிறது. இருவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது. வீரப்பன் தான் சரணடைய முடிவை மாற்றிவிட்டான். இந்த அன்புராஜா சிறையிலே மிக கேவலமாக நடத்தப்படுகிறான். சேலம் சிறையிலே அவன் மிக புரட்சிகள் செய்கிறான். சேலம் சிறையிலே சில மாறுதல்களை கொண்டு வந்தான். அவனை மைசூர் சிறைக்கு மாற்றுகிறார்கள். மைசூர் சிறையிலே மொழியும் புரியவில்லை, ஒன்றும் புரியவில்லை. அன்புராஜா தன்னுடைய நேரத்தை கடத்துவதற்காக, தான் புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கிரீஷ் கர்நாடினுடைய நாடகங்களை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறான். கிரீஷ் கர்நாடினுடைய நாடகங்கள் அவனை வெகுவாக ஈர்க்கிறது. அவன் சிறைக்குள்ளேயே ஒரு குழுவை வைத்துக்கொண்டு, சிறைக்குள்ளேயே தன்னுடைய டீம் மெம்பர்ஸை சேர்த்துக்கிட்டு அவன் அங்கேயே ஒரு நாடக குழுவை ஆரம்பிக்கிறான். அந்த நாடக குழுவை அன்றைக்கு கர்நாடக முதலமைச்சராக இருந்த ஜெயம் கிருஷ்ணா முதல் அனைவருமே வந்து பார்க்கிறார்கள். கிட்டத்தட்ட 100-150 நாடகங்கள் சிறைக்கு உள்ளேயும் வெளியேயும் அவன் நடத்தி இருக்கிறான். இது அதுவல்ல செய்தி. இப்படி ஒரு நாள் இவர்கள் நாடகம் நடத்துவதற்காக சிறைக்கு வெளியே, மைசூர் சிறையிலிருந்து பல மைல் தூரத்தில் வெளியே ஒரு கிராமத்தில் நாடகம் நடத்தி கொண்டிருந்த பொழுது தன்னுடைய சக கொலை குற்றவாளி ஒருவனை பார்த்து அன்புராஜா கேட்கிறான், ஏண்டா ஜெயிலுக்குள்ள இருந்தா தப்பிக்கிறது கஷ்டம், தப்பிச்சு போக முடியாது, இப்பதான் நம்ம வெளியில வந்துட்டோமே, நம்ம வெளியில நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறோமே, நம்ம கூட வந்திருக்கிற போலீஸ்காரங்களும் கம்மியாக தானே இருக்காங்க, இப்ப நினைச்சா நீ தப்பிச்சு போயிடலாமே, நீ ஏண்டா தப்பிச்சு போகல என்று கேட்கிறான். அந்த சக கொலை குற்றவாளி கைதி சொல்லுகிறான், தப்பிச்சு போயிட்டா சாயந்தரம் அந்த கேரக்டர் வேற யார் பண்ணுவான், நான் தப்பித்து போய்விட்டால் சாயந்தரம் நான் நடிக்க வேண்டிய அந்த கதாபாத்திரத்தை வேற யார் நடிப்பார், வேற யாருக்கு வசனம் தெரியும் என்று சொன்னானாம். நண்பர்களே, ஒரு கொடூரமான கொலை குற்றவாளியை கூட ஒரு நியாயமான மனிதனாக ஒரு கலை மாற்ற முடியும் என்று சொன்னால், ஒரு படிப்பறிவில்லாத ஒரு கேவலமான மனிதனையும் ஒரு நீதிபதியையும் ஒரு கலை அசைத்து பார்க்கிறது என்று சொன்னால், கலையை விட மனிதனை மேன்மையுடையவருக்கு வேறு எந்த ஒரு சாதனத்தை நீங்கள் கண்டுபிடித்து விட போகிறீர்கள். ஆகவே சிக்கலான மனித மனம் மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது கலையினால் மட்டுமே சாத்தியம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதில் நான் முதல்ல இயக்குனர்னு சொன்னேன், ஏமாந்து போனேன். அவர் இயக்குறாரு, அதை பற்றியெல்லாம் இருக்கட்டும். இப்படி ஒரு பேச்சாளரை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். என்ன ஆவேசமான பேச்சு, என்ன என்ன உணர்வு. நல்லா கைதட்டுக்கீங்க. எப்படி இவர் படத்துக்கு தான் கைதட்டுவீங்களா, இவர் பேச்சு கைதட்ட மாட்டீங்களா? எவ்வளவு உணர்வுபூர்வமான. எங்கள் இந்த மேடையில் உட்காந்துருக்க 5 பேருக்கு தெரியும் பேச்சுன்னா என்னன்னு, எவ்வளோ தடுமாற்றம் இருக்கும், எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியும். என்ன சரளமாக எடுத்து அடிக்கிறார். இந்த தான்சேன் கதையை சொன்னார் பாருங்க, அதை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கப்பே நமக்கு அப்படியே கண்ணீர் மல்லிங்க. அக்பர் கேட்டாராம், ஆமாம் நீ பாடி நான் ஒரு நாள் கூட அழுதது இல்லையே, ஆனால் உன் குருநாதர் பாடினா எனக்கு கண்ணீர் வந்துச்சே, ஏன் அப்படின்னு கேட்டாராம். நான் உங்களுக்காக பாடுறேன், அவர் கடவுளுக்காக பாடுறாரு, அதனால தான் கண்ணீர் வருது, உங்களுக்காக பாடினா ஒன்றும் வராது அப்படின்ட்டாரா ஒரே வார்த்தையில். பொருளுக்காக பாடினால் எதுவும் வராது. எத்தனை உதாரணங்கள், எத்தனை நாம் அறிந்த உண்மைகள். அவர் சொல்ல 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 அந்த கலைகள் எப்படியெல்லாம் விரிவடைந்தன. நாம் போயிட்டா அந்த கேரக்டரை யார் பண்ணுவா? எப்படி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இப்படியான எந்த மனிதனையும் மாற்றக்கூடிய திறமை எதற்கு உண்டு என்றால் கலைக்கு உண்டு. வரிசையாக அவர் எடுத்து சொல்ல 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 நாம் வியந்து நிற்கிறோம். ஒரு அற்புதமான பேச்சாளரை நம்முடைய வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் நமக்கு தந்திருக்கிறது. அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும், தொடர்ந்து பேச வேண்டும். எங்களுக்கு போட்டியாக கூட வாங்க, நாங்கள் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. இருந்தாலும் இந்த பேச்சு எங்களை ஈர்த்தது. கலை இத்தகைய பெருமை வாய்ந்தது. கலையை பற்றி பேசுகிறவரே நம்மளை மயக்கிறாருன்னா கலை எப்படிப்பட்டதாக இருக்கும். ஆகவே அவருக்கு பாராட்ட சொல்லி, இப்போ பெண்கள் களத்தில் இறங்க போகிறாங்க. ஏன்னா நம்ம நாட்டில் பெண்கள் பேசினா மரியாதை அதிகம். வீட்டு வாசலில் கல் பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருப்போம். ஒரு பிச்சைக்காரன் கூட நம்மகிட்ட சோறு கேட்டதில்லை. அம்மா தாயை நம்மளை கேட்டிருக்கானா, எப்பா பெரியப்பா 2 இட்லி போடு கேட்டதில்லை. இப்போ பிச்சைக்காரங்க தமிழே பேசுகிறதில்ல. நேற்று ஒருத்தன்ட்ட
கிருஷ்ணகிரியில் 10 rupees இருக்குமா அப்படின்னு கேட்டான். நோ அப்படின்னேன். தேங்க்ஸ் அப்படின்ட்டு போயிட்டான். அவன் பரவாயில்லைங்க. இன்னொருத்தன், ஐயா வாய் பேச முடியாத ஊமையா 10 ரூபா கொடுங்கன்னு கேட்டான். நான் கொடுத்த பிறகு இது எப்படா அவன் கேட்டா அப்படின்னு யோசித்தேன். அது ஒரு கலை தானே, நம்மளை எப்படி ஏமாத்திருக்கான் பாருங்க.